கத்திரிக்காய் சாதம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தாளிக்கிறதுக்கு ஊற்றுறத விட கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டுக்கிட்டு அதில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சைஸ் இருந்தால் போதும், அதை கட் பண்ணி போட்டு கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அது கூட ஒரு 2-3 பல் பூண்டு தட்டி போட்டு அதையும் வதக்கிக்கலாம். இது வதங்கி வந்த உடனே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை நல்லா பொடி பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது ஓரளவு வதங்கின உடனே ஒரு பாதி தக்காளி போதும், நிறைய தக்காளி வேண்டாம், பாதி தக்காளி மட்டும் போட்டு அதை இந்த மாதிரி வதக்கி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா கத்திரிக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பெருசாக கட் பண்ணி போட்டிங்கன்னா அது சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்காது. இதோட அந்த கத்திரிக்காயோட டேஸ்ட்டெல்லாம் அதில் இறங்கணுன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அந்த சமயத்தில் மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த இருக்கிற சூட்லேயும் அந்த தண்ணியிலையுமே அது ஓரளவு வெந்துடும். இப்படி திறந்து பார்த்திங்கனாக்கா ஓரளவு வெந்திருக்கும். அது திரும்பியும் கூட கொஞ்சம் நேரம் நீங்கள் மூடி வச்சுக்கலாம். இப்போ இதை திறந்து இதுக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் மட்டும் குழம்பு மல்லித்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்து லேசாக வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/4 டம்ளர் இருக்கும், குறைவாக ஊற்றினாலே போதும். ஏன்னா ஏற்கனவே கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த மசாலா குக் ஆகிறது கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி அதை மூடி வச்சுருங்க. திறந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சோம்பு தூளை கடைசியாக தூவிக்கோங்க. மல்லித்தழையையும் போட்டு அதை இறக்கி வச்சுருங்க. இப்போ சாதம், நீங்கள் குக்கரில் வடித்த சாதத்தை இதில் போட்டு நல்லா கிண்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா மத்தியானம் லஞ்சுக்கு இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். இது கூட ஒரு எக் ஆம்லேட்டோ அல்லது வேறு ஏதாவது ஒரு சைட் டிஷ்ஷும் நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நல்லா கிண்டி எல்லாம் ஒன்றா கலந்து வந்த உடனே ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அல்லது இது மேலேயே 2 கருவேப்பிலையை 2 கீற்றை அதில் வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து நீங்கள் சாப்பிடும்போது இந்த கருவேப்பிலை வாசனையும் அதில் இறங்கி இது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள்.